மக்களே அம்மா வீட்டுக்கு போய் 5-6 நாள் ஆயிட்டு பார்த்துக்காங்க. பிள்ளைகளையும் காட்டல பார்த்தீங்களா? அம்மா வேற 2 நாள் வந்தாவ பார்க்க பாவமா இருந்துச்சு. அந்தால சரி பிள்ளைகள கொண்டு காட்டிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போனா, அம்மா உடனே பிள்ளை ஏதோ 10 வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டாவ மக்களே. அந்தால நம்ம தான் பை கொண்டு போறதா ஆளாச்சே. அந்தால ஹேண்ட் பேக்ல வச்சு தந்தாவ. எம்மா என்னம்மா நீ ஹேண்ட் பேக்ல தர உள்ள பையெல்லாம் கொண்டு போனா எங்க கொண்டு வர? அதனால இதிலே கொண்டு போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்பமாவு தந்திருந்தாங்க. அப்புறமா நீயும் நான் வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் கேட்டிருந்தா. நம்ம கூட நம்ம பிள்ளைகள் கேட்கறத மறந்துருவோம் பார்த்துக்காங்க. ஆனா அந்த தாத்தா பாட்டி மாருக மறக்கவே மாட்டாவ. கிரேப்ஸ் வந்து அவள் ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறமா அவன் வந்து கொஞ்சம் ஜிப்ஸ் கேட்டிருந்தான், அதையும் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறமா நான் வந்து காலையில் எழும்பி சமையல் பண்ண கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாம்பார் வச்சு தந்தவ. இவ்வளோ வச்சு தந்த பிறகும் பயங்கர சோம்பல் தானே எனக்கு. நைட்டு கிடந்து இனி தோசை இட்லியே வச்சுட்டு கிடக்கணுமே சொல்லிட்டு வரும்போது 5 ஆப்பத்தை வாங்கிட்டு வந்தேன். 5 ஆப்பத்தையும் என்ன கணக்கில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு மட்டும் ஆளுக்கு 2 ஆப்பத்தை கொடுத்துட்டு மீதி 1 இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டுட்டு எழுப்புல தண்ணி குடிச்சிட்டு கிடக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் மக்களே. ஆனால் இந்த பொம்பளைகளுக்கு ஏன் தெரியுமா மக்களே வெயிட் போடுது? மிச்சம் மீதி எல்லாம் சாப்பிட்டே அந்த வயிறை வந்து குப்பை தொட்டி ஆக்கிடுவா பார்த்துக்காங்க. நானும் அதே கேஸ் தான். குப்பை தொட்டில போட மடிச்சு வயிற்றுக்குள்ளே போட்டு வயிறை குப்பை தொட்டி ஆக்கியாச்சு. கொஞ்சோல மீன் குழம்பும் சோறும் கிடந்தா பார்த்த உடனே நம்ம சட்டி சோறு ஞாபகம் வந்துட்டு அந்தால குழப்பி ஒரு அடி. அப்புறமா பிள்ளைகளுக்கு பாலில் தேன் கலந்து கொடுக்கறது நல்லது. அதனால டெய்லியும் அப்படி கொடுப்பேன். அவ்வளோதான் மக்களே.